ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினையே நாம் மையப்படுவதாக இந்த நாளிலும் உங்களை யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன உண்மைகளில் ஒரு மிகப்பெரிய உண்மை இந்த காலவெளியில் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நாம் ஒரு சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவனாக வந்தால் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, உனக்கு எந்த தீமையும் இருக்காது. இன்ஃபேக்ட் வர வருஷம் 2026 உனக்கு ரொம்ப நல்ல ஆண்டாக இருக்கும், எந்த விதமான துன்பம் இருக்காது, பிரச்சனை இருக்காது. கேட்க நல்லா இருக்குது, அப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் உண்மையான சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மலர் படுக்கையில் நடக்கிற ஒரு இட் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். சில பள்ளங்கள் வரலாம், சில பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும். இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார். யோவான் 16:33 உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு சொன்னேன், இல்லைன்னு சொல்லவே இல்லைங்க எங்கேயுமே. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு துருபதத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு நல்ல நீங்கள் கடன் இல்லாமல் இருப்பீங்க, நீங்கள் நல்லா வாழ்வீங்க, நீங்கள் 10 பில்டிங் வாங்குவீங்க, நல்லா வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி ஜனங்களை எமோஷ்னலாக அவங்கள தூண்டி அவங்கள ஒரு வழியாக்கி கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை அருவருக்கிறார். அப்போ நமக்கு ஒரு நல்ல டிசர்னிங் ஸ்பிரிட் இருக்கணும். யாராவது அப்படி சொல்கிறாங்கன்னா அது காது கொடுத்து தயவு செஞ்சு கேட்டுட்டு இருக்காதீங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். மத்தேயு 5:11 12 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி, யார் நிமித்தம்? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். என்ன பிரதர், இது கேட்குறதுக்கே இதில் போய் பாக்கியவான்றீங்களே. ஏன்னா பைபிளில் தான் இருக்குது இந்த வசனம். மத்தேயு 5:11 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்துவார்களாம். இன்றைக்கி இருக்கிற சத்தம் அப்படி இல்லைல்ல. உங்களுக்கு துன்பமே இருக்காது, உனக்கு பிரச்சனையே இருக்காது, அப்படி தான் இருக்குல்ல. ஆண்டவர் அவர் வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் சொல்கிறார், என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்துவாங்கப்பா, உங்களை நிந்திப்பார்கள், பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் சொல்லி பொய்யான வழக்குகளை உங்கள் பேரில் போடுவாங்க. அப்படி இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள் சொல்கிறார் ஆண்டவர். 12 சொல்கிறார், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும், உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. இதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு ஒரு விளக்கமே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏசப்பா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். அப்போ இன்றைக்கி இருக்கிற ஒரு கூட்டம் நம்மளை தங்களுக்கு காதுகளுக்கு இனிமையான சொற்களை சொல்லி தங்களை வசப்படுத்தி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க, ரொம்ப ஜாக்கிரதை. இயேசு சொன்னார், என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்துவார், காவலில் போடுவார்கள், 10 நாள் நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள். இந்த கிரேட் அப்போஸ்டல்ஸ் 11 பேர் 11 பேர் உலகத்தையே கலக்குனாங்க. உலகத்தை கலக்கின 11 பேரும் they did mighty works for Jesus. பெரிய ஆத்மாதான் செஞ்சாங்க. பட் அவர்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் கிருபையின் உபதேசத்தை பிரசங்கம் பண்ணின அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாருங்க, துன்பம் இருந்தது, நான் கஷ்டப்பட்டேன், நிர்வாணமாக போனேன். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இவைகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான். ஆனாலும் ஒரு உண்மை, நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல இயேசு கிறிஸ்து நமக்கு துணையாக இருக்கிறார். அதுதான் உண்மையான சத்தியம், அதுதான் சத்தியம், அதுதான் அந்த இடத்துல தான் கர்த்தருடைய கிருபையினுடைய வல்லமை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இதெல்லாம் கண்மூடித்தனமாக இன்னைக்கு ரொம்ப மோசமான பரிதாபமான நிலைமை இன்றைக்கி சபைக்குள்ளே போயிட்டுருக்கு. விசுவாசிகள் நாம் நமக்குள்ளே வசனம் இல்லை, அதனால தான் ஈஸியாக பிசாசு நம்மளை டாஸ் பண்ணிட்டு போயிடுறான். மிக வேதனையோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இப்படிலாம் இன்றைக்கி பேசினா இன்றைக்கி இது ஓடாதுன்னு எனக்கு தெரியும். பட் ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். ஆமாம், ரொம்ப கவனமாக கடைசி நாட்களில் ரொம்ப கவனமாக ஆண்டவர் நமக்கு சரியான ஞானத்தை தரும்படி நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டுருக்கிறேன். நம்ம வசனத்தில் வளருகிறவர்களாக இருக்கணும். வசனம் நமக்கு நல்லா தெரியணும். பிசாசு ஒளியின் தூருடைய வேஷத்தை தரித்து கொண்டு உங்களிடத்தில் வருகிற கடைசி காலம் இது. அவர்கள் வெளியே பார்க்குறதுக்கு ஆட்டுகளை போல இருக்கிறாங்க, ஆனால் உள்ள ஃபெரோஷியஸ் உல்ஃபாக இருக்காங்க. ரொம்ப கவனமாக இந்த கடைசி நாட்களில் நான் ஒரு சகோதரனாய் உங்களை ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறது ஒன்று, விசுவாசிகள் நாம் வசனத்தில் வளர்கிறவர்களாய், நாட்டப்பட்டுகிறவர்களாய். இன்றைக்கி வசனம் தெரியாதனால தாங்க இன்றைக்கி கீழே விழுந்து போகிறோம். வசனம் தெரியாதனால தான் இன்றைக்கி என்னென்னத்தையோ காது கொடுத்து கேட்டுக்கொண்டுறோம். மிகுந்த ஜாக்கிரதையுடையவர்களாய், பிகாஸ் காட்ஸ் வேர்ட் இஸ் வெரி கிளியர். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்துவார்கள். ட்ரிபுலேஷனுக்குள்ளே நம்ம ரிவைவல்னு போயிட்டு இருக்கிற ஒரு பக்கம். வித்தவுட் ட்ரிபுலேஷன் தேர் இஸ் நோ ரிவைவல்.
அது அந்த சத்தியத்தை நம்ம ஏன் புரிந்து கொள்ள மாட்டோம்? ஆனால் ஒரு பக்கம் இன்றைக்கி 2026 உங்களுக்கு நல்ல எனக்கும் ஆசை தாங்க. 2026 எல்லாருக்கும் நல்ல வருஷமாக தான் இருக்கணும். யார் வந்து அது ஆசைப்பட மாட்டார் 2026 நல்லா வருஷமாக இருக்கக்கூடாதுன்னு. எல்லாம் எவ்வளோ கஷ்டம் இந்த 2025 எவ்வளோ பேர் ஸ்ரீலங்காவில் பார்த்து எவ்வளோ தேசம் தண்ணியில் அழிஞ்சு போய் எத்தனை பேர் செத்து போனாங்க, எத்தனை ஃபயரில் எவ்வளோ ஆக்சிடென்ட் நடந்துச்சு, எத்தனை பேர் விபத்துகளில் மறித்து போயிருப்பாங்க. கண்கூடி எவ்வளோ பாரமான காரியத்தை பார்க்குறோம். 2026 நல்ல வருஷமாக இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் தேசம் ஆண்ட பக்கம் திரும்பணும், சபை ஆண்ட பக்கம் திரும்பணும், தனிப்பட்ட மனிதன் ஆண்ட பக்கம் திரும்பும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மளை நல்லா வழி நடத்த, இந்த உலகத்தை நம்ம சந்தோஷமாக இருக்க, நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ ஆண்டவர்கிட்ட உட்காந்து, ஆண்டவரை நான் என்ன செய்யணும் இந்த 2026 சந்தோஷம், சமாதானம், கடன் இல்லாமல் இருக்கணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆண்டவரே நான் எப்படி மாறணும், உங்களுக்கு பிரியப்படுத்துகிற மாதிரி நான் எப்படி இருக்கணும், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? அதை கேட்குறதுக்கு இன்றைக்கி யாருமே ஆயத்தமாக இல்லை. இன்றைக்கி யாரோ ஒருத்தர் சொல்லிட்டா போதும் 2026 உங்களுக்கு சூப்பராக இருக்க போனால் அதுதான் தீர்க்க தரிசனம் பிடிச்சி அதுக்கு பின்னாடி ஓடுற வசனம் வேரூன்றி கட்டப்படாத வசனம் இல்லாத ஒரு விசுவாச கூட்டமாக நம்ம இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் வேதனைப்படுறார். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளோட பேசிகிட்டு இருக்கேன். என்ன பிரதர் காலையிலே சமாதானம் பேசுவீங்கன்னு பார்த்தா இப்படிலாம் பேசுகிறீங்களே அப்படின்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். கர்த்தர் தாமே உங்களை அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.